அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் என்ற இந்த நிகழ்ச்சி எதற்காக நடத்தப்படுகிறது என்று சொன்னால், பல்வேறு மதத்தவர்கள் வாழக்கூடிய நம்முடைய நாட்டிலே அனைவரும் பரஸ்பரம் புரிந்து கொண்டவர்களாக ஒரு மதத்தினுடைய கோட்பாடுகளை மற்ற மதத்தினர் தெரிந்து கொண்டவர்களாக இருந்தால் அவர்களுக்கு மத்தியிலே நல்லிணக்கம் ஏற்படும் என்ற ஒரே நோக்கத்திற்காகத்தான் இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்ற இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோம். இதுல நீண்ட உரைகள் எல்லாம் ஆற்றப்படுவது இல்லை. இந்த நிகழ்ச்சி முழுக்க முழுக்க இஸ்லாம் குறித்து உங்களுக்கு எழுகின்ற கேள்விகளை கேட்டு தெளிவுபடுத்துவது மாத்திரம்தான் இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரே நோக்கம். ஆனாலும் நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்னால் இஸ்லாம் பற்றி ஒரு சின்ன ஒரு அறிமுகத்தை செய்துவிட்டு நாம நிகழ்ச்சிக்கு செல்லலாம். அது என்ன அறிமுகம் என்று சொன்னால், ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு மதத்திலையும் அவங்களுக்கு சில தனியான கொள்கைகள் இருக்கும். அந்த கொள்கை இருக்கிறதுனாலதான் தனித்தனி கொள்கை இருக்கிறதுனாலதான் தனித்தனி மதங்களாக இருக்கிறது. அது மாதிரி இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் மற்ற மதங்களுக்கு மத்தியில நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது. இஸ்லாம் சொல்லக்கூடிய பாதை வேறாகவும் மற்ற மதங்கள் சொல்லக்கூடிய பாதை வேறாகவும் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அந்த வேறுபாட்டில் முக்கியமான ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லவிருக்கிறேன். உலகத்தில் இந்த மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். மனிதன் படைக்கப்பட்டு பல ஆயிரம் கோடி ஆண்டுகள் கடந்து விட்டன. இன்றைக்கு 600 கோடிக்கு மேல உலகத்தில் மக்கள் வாழ்றோம். நம்ம ஏன் படைக்கப்பட்டோம்? இந்த உலகத்துல நம்ம எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம்? இப்ப நம்ம மரணித்து விடுகிறோமே, செத்து போய் விடுகிறோமே, அதுக்கு பிறகு என்ன? நம்முடைய ஆன்மா என்ன செய்கிறது? இந்த விஷயத்தில் இஸ்லாம் ஒரு நெறியை உலகத்துக்கு சொல்கிறது. எப்படி சொல்லுகிறது சொன்னால், நீங்கள் வாழுகிற இந்த உலகம் ஒரு பரீட்சை கூடம். இது நிரந்தரமானது கிடையாது. கொஞ்ச நாளைக்கு இந்த உலகத்தில் வாழ்வீங்க, அப்புறம் மரணித்து விடுவீர்கள். இதன் பிறகு ஒரு நாள் ஒட்டுமொத்த உலகத்தையும் இறைவன் அழிப்பார். கடவுள் ஒட்டுமொத்த உலகத்தையும் கடவுள் அழித்து விடுவார். அழித்த பிறகு முதல் மனிதர்ல துவங்கி அழிக்கப்படும் போது யாரெல்லாம் இருந்தாங்களோ அத்தனை பேரையும் திரும்ப உயிர் கொடுத்து அவர் எழுப்புவார். உலகத்துக்கு இஸ்லாம் வைக்கிற மெசேஜ் என்னன்னு சொன்னா, ஏதோ இந்த உலகத்தில் நம்ம வாழ்றோம், இஷ்டத்துக்கு வாழ்றோம், என்ன வேண்டாலும் செய்யலாம், யாரை வேண்டாலும் கொல்லலாம், லஞ்சம் வாங்கலாம், திருடலாம், மோசடி பண்ணலாம், நம்மளை யாரும் கேட்க இயலாது என்று நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இதெல்லாம் உங்களை நான் கண்காணித்துக் கொண்டிருக்கிறேன். பரீட்சை கூடத்திலே எப்படி பரீட்சையை சோதிக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் கண்காணித்துக் கொண்டிருப்பாரோ, படிக்கக்கூடிய காலங்களிலே மாணவர்களை எப்படி ஆசிரியர் கண்காணிப்பாரோ, அதைவிட பல மடங்கு அதிகமாக கடவுளாகிய நான் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறேன். உங்களுடைய ஒவ்வொரு அசைவுகளும் என்னுடைய பார்வையிலே பட்டுக் கொண்டிருக்கிறது. நீங்க என்ன செஞ்சாலும் அதெல்லாம் ரெக்கார்டு செய்து வைத்திருக்கிறேன். நீங்கள் மரணித்த பிறகு உங்கள் அத்தனை பேரையும் திரும்ப எழுப்பி உயிர் கொடுத்து நீங்க செஞ்ச காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லி காட்டி அப்போ ஒரு தீர்ப்பளிப்பேன். நல்லவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பேன், தீயவர்களுக்கு நரகத்தை கொடுப்பேன். சொர்க்கம் என்றால் அதற்கு முடிவே இல்லை. என்னென்ன விரும்புகிறோமோ அனைத்தும் கிடைக்கும். நரகம் என்று சொன்னால் அது சுட்டு பொசுக்கக்கூடிய நெருப்பில் நம்மை வதைப்பது, அதை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது என்ற மாதிரியான ஒரு துன்பங்கள் இருக்கிறது என்று இஸ்லாம் உலகத்திற்கு சொல்கிறது. இதனால நமக்கு என்ன செய்தி கிடைக்கிறது என்று சொன்னால், நீங்க இந்த உலகத்துல பாக்குறீங்க, கெட்டவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. உலகத்துல பாத்தீங்கன்னா அதிகமாக எடுத்து பார்த்தீர்களே ஆனால்
தவறான முறையில சம்பாதிக்கிறவர்கள் வசதியா இருக்கிறாங்க. நேர்மையா சம்பாதிக்கிறவங்க குடிசையில் இருப்பாங்க. தவறா சம்பாதிக்கிறவங்க கார்ல போவாங்க. அப்ப இதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது? என்னடா இறைவன்கிறாங்க, கடவுள்ங்கிறாங்க. கடவுள் நம்மளமா நல்ல மனுஷனை தெரு விட்டு கெட்டவனுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கறானேன்னு ஒரு நினைப்பு வருமா வராதா? கண்டிப்பா வரும். சில பேருக்கு வரத்தான், விரக்தி ஏற்படத்தான் செய்கிறது. அதனால கடவுளே இல்லைங்கிற மாதிரி கூட சில பேர் என்ன செய்யறாங்க, புறப்பட்டுறாங்க. அதே மாதிரி கொலை செஞ்சவன், கொள்ளையடிக்கிறவன், அக்கிரமக்காரன் எடுத்து பாத்தீங்கன்னா அவன் ஜாலியா சந்தோஷமா இருக்கிறான். அப்ப நமக்கு விரக்தி வருது. எதுக்கு என்ன விரக்தி வருது? நம்ம வரதட்சணை வாங்காம கல்யாணம் பண்றோம், வாங்கி கல்யாணம் பண்றோம், நல்லா இருக்கிறான். நம்ம கலப்படம் செய்யாம வியாபாரம் பண்றோம், கலப்படம் செய்யறவன் நல்லா இருக்கிறான். நம்ம அளவு நிர்வாகிகள்ல மோசடி பண்ணாம வியாபாரம் செய்யறோம், மோசடி பண்ணக்கூடியவன் நல்லா அதிகமா சம்பாதிக்கிறான். இப்படி எல்லாம் நினைக்கக்கூடிய நேரத்துல என்னடா ஆன்மீகம், என்னடா மதம், போங்கடா வேலையை பார்த்துக்கிட்டு என்கிற மாதிரி மனிதர்களுக்கு ஒரு எண்ணம் வரத்தான் செய்கிறது. அப்ப இதுக்கு என்ன ஆன்சர் கேட்டா எங்கேயுமே ஆன்சர் கிடைக்கல. இஸ்லாம் இதுக்கு ஆன்சர் சொல்லுது. ஓ, இது நிரந்தரம் நீ நினைச்சிட்டு இருக்கிறியா? கிடையாது. இது ஒரு டெஸ்ட். ஆட்டம் போடுறவன நல்லா இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கிறியா? அதெல்லாம் கொடுக்க வேண்டிய நேரத்துல கொடுப்பேன். நான் கொடுக்கும்போது அவனுக்கு தாங்க இயலாது. நீ இதை கொஞ்சம் அற்பமான காசுக்காக வேண்டி, பங்களாவுக்காக வேண்டி, காருக்காக வேண்டி, வேற வித உடல் சுகத்துக்காக வேண்டி நீ அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லி இறைவன் உங்களுக்கு என்ன செய்கிறாரு? எச்சரிக்கிறார் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. நம்ம ஒரு பள்ளிக்கூடத்துல 10 100 மாணவர்கள் படிக்கிறாங்கன்னு வைங்களேன். 75 மாணவர் என்ன செய்வான்? பரீட்சை நெருங்கின உடனே அதுக்காக ரொம்ப முஸ்தீப் எடுப்பான், ரொம்ப தயார்படுத்துவான், புஸ்தகமும் கையுமா இருப்பான், பள்ளிக்கூடமும் ஆளுமா இருப்பான், ராத்திரில எல்லாம் தூக்கத்தை தியாகம் பண்ணி அதுக்காக வேண்டி படிப்பான். சில பேர் என்ன செய்வாங்க? ஒரு 25% மாணவர்கள் புஸ்தகத்தை மூடி வச்சிருவாங்க, பரீட்சையை பத்தி கவலைப்பட மாட்டாங்க, சினிமா கொட்டை சுத்துவாங்க, கடற்கரையில் போய் நிப்பாங்க. இப்படி ஊர்ல உள்ள என்னென்ன என்ஜாய்மெண்ட் இருக்கிறதோ அது மாதிரி வாழ்க்கையை ஜாலியா அனுபவிப்பதற்கு என்னென்ன இருக்கோ அத்தனையிலும் ஈடுபட்டு இருப்பான். ஒரு 25% பேர். வெளியே இருந்து பார்த்தோம்னா அவன் தான் ஜாலியா இருக்கிற மாதிரி, இந்த 75% இருக்க மாதிரி தெரியும். பார்த்தோம்னா இந்த 75% பேரு தூங்காம, சிரமப்பட்டுக்கிட்டு, புஸ்தகம் கைமா சொகுசு அனுபவிக்காம, ஜாலியா இல்லாம, என்னடா இவங்க இப்படி இருக்காங்க, அவங்க நல்லா இருக்கிறாங்கன்னு நினைக்குவோம். ஆனா பரீட்சை ஹால்ல உட்காரும் போது தெரியும் யாரு சரியான பாதையில போனான்னு சொல்லி. பரீட்சை ஹால்ல உட்காரும்போது இந்த 75 பேர் ஒழுங்கா எழுதுவான், இந்த 25 பேருக்கு கோழி முட்டை. அப்ப இந்த கஷ்டப்பட்டவன், அப்ப கஷ்டப்பட்டான அவன் எல்லாம் டாக்டராக, என்ஜினியராக, கலெக்டராக, இன்ன பிற பொறுப்புள்ள பதவிகளை பெற்றவனா வருவான். இந்த 25 பேர் சுத்தினான ஜாலியா அப்படி நினைச்சு ஆசைப்பட்டவன் அவன் எல்லாம் மாடு மேய்க்க கூட லாயக்கு இல்லாம நிற்பான். பாக்குறமா இல்லையா? அப்படித்தாப்பா இந்த உலகம் இஸ்லாம் சொல்லுது. இஸ்லாம் உங்களுக்கு சொல்லுது, இந்த உலகத்துல நீங்க சொகுசு அதெல்லாம் கணக்கு பண்ணாதீங்க, இப்படி நம்புங்க. நம்மளை படைத்த இறைவன் ஒருவன் இருக்கிறான், அவன் பார்வையிலிருந்து எதுவும் தப்பாது, அவன் நியாயமானவர்களுக்கு நியாயத்தை வழங்குவான், கெட்டவர்களுக்கு தண்டனை அளிப்பான். அப்படி ஒரு மறுமை வாழ்க்கை, இதை இஸ்லாம் மறுமை என்று சொல்லுகிறது. அப்படி ஒரு மறுமை வாழ்க்கையை நம்ம எல்லாரும் நம்பினால் இந்த உலகம் கூட எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இப்ப ஒருத்தன் லஞ்சம் வாங்குறான், ஏன் வாங்குறான்? லஞ்சம் வாங்கினா என்ன பண்ணி போடுவாங்கன்னு நினைக்கிறான். அட லஞ்சம் வாங்குறது ஒழிக்கிறதுக்கு ஒரு போலீஸ்காரன் இருப்பான், அவன் அவனுக்கு லஞ்சத்தை கொடுத்து இவன் தப்பிச்சுக்கிறான். பாக்குறமா இல்லையா? அப்ப என்ன லஞ்சம் வாங்கினா என்ன பண்ணி போடுவீங்க? கலப்படம் வாங்கினா என்ன பண்ணி போடுவீங்க? கலப்படம் பண்ண என்னத்தை பண்ணி போட்டீங்கன்னா ஒருத்தருக்கு ஒண்ணு பண்ணல, அப்படியே 100 பேர் கலப்படம் பண்ணி 2 பேர் மேல கேஸ் போட்டீங்கன்னா அவன் கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு வெளியே வந்துட போறான். அப்படியே நீங்க தண்டிச்சாலும் என்ன செய்வீங்க? 3 மாசம் ஜெயில் தண்டனை சோறு போடுவீங்க. இது என்னப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த உலகத்துல தண்டனை எல்லாம் இருக்கிறது. அப்ப நம்ம நினைச்சு பார்க்கணும், இது ஒழிய வேண்டுமானால் நான் இப்படி நம்புனேன்னு வைங்க. எப்படி நம்புறேன்? நான் கலப்படம் பண்ணினால் போலீஸை ஏமாத்தலாம், சுகாதாரத்துறை அதிகாரிகளை ஏமாத்தலாம், கவர்மெண்டை ஏமாத்தலாம், நீதிமன்றத்தை ஏமாத்தலாம். அவனை ஏமாத்த இயலுமா? எனக்கு மேல ஒருத்தன் இருந்து என்னை பார்த்து கொண்டிருக்கிறானே அவனை ஏமாத்த இயலுமான்னு நான் நினைச்சா கலப்படம் பண்ணுவானா? இப்படி ஒவ்வொரு மனிதனும் நினைத்தால், திருடுறவன், மோசடி செய்யறவன், விபச்சாரம் பண்றவன், தண்ணி அடிக்கிறவன், எல்லாரும் என்ன நினைக்கிறேன்? நம்ம இந்த தண்ணி அடிக்க போறோமே, எவன் என்ன செய்வான்னு நினைச்சுதானே தண்ணி அடிக்க போறோம். இது கடவுள் அடிக்க வேணும்னு சொல்லி இருக்கிறாரு, அவர் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறாரு. நம்மளை பரீட்சை பண்ணி பாக்குறதுக்கு தானே நமக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறாரு. அப்படின்னு நினைத்தால் போதைப் பொருள் அருந்துவானா? அருந்த மாட்டான். அப்ப